சத்தியமித்திரன் மாவட்ட செய்திகள். செய்திகள் வாசிப்பது தீபா சுந்தர். இருந்த தடுப்பு வேலிகளை தாண்டி கோவிலை நோக்கி முன்னேறினர். இந்நிலையில் இந்து முன்னணி தென் மாவட்ட நிர்வாகிகள் இன்றைய நீதிமன்ற தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் ஜி. மாரிக்கனி. பேராவூரணியில் திராவிடர் கழகம் சார்பில் ஆளுநர் RN ரவியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி தந்தை பெரியார் சிலை அருகில் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பயங்கரவாதியாக சித்தரிக்கும் ஆளுநர் RN ரவியை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் வை. சிதம்பரம் தலைமை வகித்தார். பேராவூரணி நகர தலைவர் சந்திரமோகன் அனைவரையும் வரவேற்று பேசினார். தீகா மாவட்ட செயலாளர் தென்னவன், மாவட்ட தலைவர் வீரையன், மாவட்ட துணை செயலாளர் சோம நீலகண்டன், மாவட்ட காப்பாளர் அரு நல்லதம்பி, பொதுக்குழு உறுப்பினர் இரா நீலகண்டன், ஒன்றிய தலைவர் தமிழ்ச்செல்வன், பட்டுக்கோட்டை நகர தலைவர் சிற்பி சேகர், பேராவூரணி நகர செயலாளர் நீலகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக மாவட்ட கழக பொறுப்பாளர் பழனிவேல், பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் N. அசோக்குமார், தீகா கழக சொற்பொழிவாளர் வீர சிற்றரசு, திமுக தலைமை கழக பேச்சாளர் அப்துல் மஜீத் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர்கள் மூகா முத்துமாணிக்கம், கா. அன்பழகன், S. ஞானப்பிரகாசம், குழசே அருநம்பி, மாவட்ட அவைத்தலைவர் சுபசேகர், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் V. ஜெயப்பிரகாஷ், பேராவூரணி நகர செயலாளர் NS. சேகர், காங்கிரஸ் சார்பில் வட்டார தலைவர்கள் இளங்கோ, ஷேக் இப்ராம் ஷா, விசிக சார்பில் பழக்கடை மைதீன் மற்றும் மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் தீகா ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன் அனைவருக்கும் நன்றி கூறி பேசினார். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன். புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான AVM நிறுவன உரிமையாளர் சரவணன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 86. சிறிது காலமாக வயது மூப்பினால் ஏற்படும் உடல்நல பிரச்சனை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த AVM சரவணன் இன்று காலை 5:30 மேல் காலமானார். இவரது உடல் AVM ஸ்டுடியோவில் உள்ள 3வது தளத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இவரது மறைவு திரையுலகினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் தமிழ்நிவர் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் புதுச்சேரி அரசின் சிகரம் விருதை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய மனிதர், ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவணன் சார் அவர்கள். எப்பவும் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க. அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். சினிமா வந்து உசிருக்கு உசிராக நேசித்தவர். ஒரு 10 நிமிஷம் பேசினா 10 தடவை அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நினைவுபடுத்துக்கிறாரு. எம்எல்ஏ ரொம்ப அன்பு, என்னுடைய நல்ல விரும்பி, என்னுடைய கஷ்ட காலங்களெல்லாம் எனக்கு துணையாக நின்றவர். AVMல வந்து ஒரு 9 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 9 படமும் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவணன் சார்னு சொன்னால் அது வந்து மிக ஆகாது. இந்த 80s வந்து முரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரமாண்டமான செலவு எடுத்த படம் 80s. 20s வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 20s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது வந்து நடக்கவே இல்லை. அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த